வெல்கம் டு த ரீட் அலவுட் சீரீஸ். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இந்த ரீட் அலவுட் சீரீஸ் எதுக்காக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆடிட்டை பார்த்தாலே ஒரு பயம். ஏன்னா, மேடம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியுது, நீங்கள் சொல்லித் தரும்போது எல்லாம் புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஒரு பென் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எஸ்ஏ 250 இல்லை எஸ்ஏ ஒரு 240 ஏதோ நான் வந்து உட்காந்து நான் எழுதணும்னு உட்காந்தேன்னா எனக்கு ஒக்கேபுலரியே வரமாட்டேங்குது. நான் ஏதாச்சும் ஒன்று எழுதுகிறேன், ஆனால் புக்கை பார்த்தா அந்த ஒக்கேபுலரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு டைம் அண்ட் அகெயின் இந்த கம்ப்ளைண்ட்ஸை நம்ம அதிகமாக கேட்குறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப 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 பரவலாக காமனாக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இது. இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம வெறும் கம்ப்ளைண்ட்டாக பார்க்குறத விட இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம சில நேரம் நினைப்போம், நம்ம வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணலாம், லீடிங் டாப் ஃபேக்கல்ட்டிக்கிட்ட அட்டன் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். யார்கிட்ட அட்டன் பண்ணாலும் சூப்பராக இருக்கும், ஓகேவா? பிகாஸ் அவங்க கண்டென்ட்டை உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. 150 மணி நேரத்தில் அவங்களால கான்செப்ட்ஸை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லித்தரவே முடியும். அதை தாண்டி ஆடிட்டுக்குன்னு ஒரு ஒக்கேபுலரி இருக்குல்ல, அந்த ஒக்கேபுலரியை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த வேர்ட்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். எப்படி நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது டேபிள்ஸை டெய்லி படிப்போம்ல. நம்மலாம் ஸ்கூலில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், மேக்ஸ் பீரியட் வந்துடுச்சுன்னா மிஸ்ஸு கிளாஸ்க்கு வர வரைக்கும், அது 10 மினிட்ஸ் ஆனாலும் சரி, 15 மினிட்ஸ் ஆனாலும் சரி, இல்லை மிஸ் வரத்துக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டாலும் சரி, எங்கள் மேக்ஸ் மிஸ் வர வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பீரியட் முடியுது, மேக்ஸ் பீரியட் ஆரம்பிக்க போகுதுன்னா, தமிழ் பீரியட் முடிஞ்சு மேக்ஸ் ஆரம்பிக்கிற அந்த கேப்பில் நாங்கள் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸு டேபிள்ஸை ஃபுல் கிளாஸும் எழுந்து நின்று லவுடாக சொல்லிக்கிட்டே இருப்போம். மேக்ஸ் மிஸ் உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொன்னால் தான் உட்காருவோம். அது வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்போம். தமிழ் பீரியட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்போது அப்படின்னா, தமிழ் மிஸ் வர வரைக்கும் உட்காந்து மனப்பாட பகுதி எல்லாமே, செய்யுள் மனப்பாட பகுதி எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் சத்தமாக. இப்படி சொல்ல சொல்ல கேட்க பழக தான் நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பழகும். ஆடிட் அப்படிங்கிற பேப்பர் வந்து ஒரு ஐசோலேட்டட் பேப்பர். அந்த பேப்பரில் இருக்க ஒக்கேபுலரி மற்ற எதுலேயுமே வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஆடிட்டுக்குன்னு இருக்கிற ஒக்கேபுலரியில் சிலதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங் புரியறதே கஷ்டம். அதுக்காக தான் நான் தனியாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சீரீஸ் என்னென்னா, ஆடிட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸுக்கு எனக்கு அர்த்தமே புரியல மேம், நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் அந்த சீரீஸ் வந்து அன்லாக் த ஆடிட் கீ டேர்ம்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன மீனிங்னு அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஒவ்வொரு சாப்டருக்கும். இப்போ இந்த ரீட் அவுட் அலவுட் சீரீஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அந்த டேர்ம்ஸ்க்கு அர்த்தமே புரிஞ்சாலும் கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, எக்ஸாமுக்கு போய் உட்காரும் போது நமக்கு வந்து சில எழுதுறதுக்கு ஒக்கேபுலரியே வராது. அதாவது கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் மீனிங் வந்து உங்களுக்கு அன்லாக் த ஆடிட் கீ டேர்ம்ஸில் சொல்லி கொடுத்துட்றேன். பட் ஜென்ரலாக ஆடிட் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுவே வந்து நார்மல் இங்கிலீஷோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்கஸ் வித் த டீம், ஓகேவா, கம்யூனிகேட் வித் தெம், ஓகே, டீட்டெயில் த கரஸ்பாண்டன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் இஸ் வெரி பெக்யூலியர் ஒன்லி டு ஆடிட், பேசிக்கான வேர்ட்ஸ் எல்லாம். இப்போ இந்த வேர்ட்ஸு உங்களுக்கு எப்படி நான் தெரிய வைக்க முடியும்? அப்போது எப்படி தெரியணும்னா, நீங்கள் ஒரு சி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து அவங்க கொடுத்துருக்குற அந்த ஃபுல் டெக்ஸ்ட்டையுமே ஒரு தடவை படிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வில் பி ஒர்க்கிங், உங்களுக்கு டைம் இருக்காது படிக்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ ஏஐ கூட வந்துச்சு படித்து காமிக்கிறதுக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஏஐ வந்து மொனாட்டனஸாக படிக்கும். நம்ம படிக்கும் போது எந்த இடத்துல டோன் அப் பண்ணணும், டோன் டவுன் பண்ணணும் நமக்கு தெரியும். இன்னொன்று, நம்மளோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஈஸியாக புரியும். இந்தியன் ப்ரொனன்சியேஷன், தமிழ்நாடு ப்ரொனன்சியேஷன்றதுனால தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் ப்ரொனன்சியேஷன் இருக்குது. ஒருத்தர் இங்கிலீஷ் படித்தா ஏற்ற இறக்கத்தோடு கரெக்டாக படித்தா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரீஸை லான்ச் பண்ணியிருக்கோம். சாப்டர் 2ல் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எப்போ ஃப்ரீ டைம் கிடச்சாலும் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டு டைம் கிடச்சா ஸ்க்ரீனையும் வச்சுக்கிட்டு லிசனும் பண்ணுங்கள். இல்லை மேம் எனக்கு வந்து ஸ்க்ரீனையும் வச்சு லிசன்லாம் பண்ண முடியாது, நான் ஆஃபீஸில் இருக்கேன்னா அழகாக ஃபோன் எடுத்து அடியில் வச்சுட்டு காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை நான் படிக்க லிசன் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. இப்போ இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், மேம் நான் இது லிசன் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, என்னால் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் லிசன் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக கான்ஷியஸாக லிசன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரே கண்டென்ட்டை நீங்கள் அதிகப்படியாக கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களோட ஒக்கேபுலரியில் போய் சேர்ந்துடும்ன்றதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் புரியாத ஒரு ஹிந்தி சாங்கை 10 வாட்டி கேட்டால் உங்களுக்கு எப்படி பாட வருமோ, நீங்கள் கவனிக்கலைன்னா கூட அது உங்களுக்கு எப்படி வருமோ, அந்த மாதிரி சிஏ இன்ஸ்டிடியூட் ஸ்டடி மெட்டீரியலோட டெக்ஸ்ட்டை
ஒரு தடவைக்கு 10 தடவை டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கேட்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் அந்த ஒகேபுலரியோட அந்த ஸ்ட்ரென்த்து உங்களுக்குள்ளே வந்து சேரும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இந்த சீரீஸை கேட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டிஃப்ரென்சியேஷன்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட்-ஆன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம அதை டெஃபினட்டாக இந்த சீரீஸில் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஆடிட்டை படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கஷ்டப்படக்கூடாது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷனே. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவங்க ஆடிட் பேப்பரை நம்ம படிக்கும் போது தமிழில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்றோம். கீ ஆடிட் டேர்ம்ஸ்க்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ வொக்காபுலரி பில்ட் பண்ணுறதுக்கு ரீட் அலவுட் சீரீஸ் இருக்குது. கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா அதுக்கும் உங்களுக்கு தனியாக பேட்ச் இருக்குது. இது எல்லாத்தையுமே இன்க்ளூசிவாக இருக்கும் போது நம்ம ஏன் ஆடிட்டை பார்த்து பயப்படணும்? ஆடிட்டை பார்த்து இனிமேல் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஃப்ரெண்டாக பழக்கிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கண்ட்ரோல் எடுக்க முடியும் ஆடிட் பேப்பர் மேலே. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் சூப்பராக படிக்கணும். பயங்கர சூப்பராக எக்ஸாம் எழுதுறீங்க ஃப்ளையிங் கலர்ஸோட. ஓகே, ஹாப்பி டே. பாய்.